சிவா டெக்னீஷியனுக்கு சிக்னல் கொடுத்தான். அடுத்த செகண்ட் அங்க இருந்த எல்லா டிவிலையும் லைவா ஓடிக்கிட்டு இருந்த இவங்க கல்யாணம் ஸ்டாப் ஆகி வேறொரு வீடியோ ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சது. எல்லாரும் ஷாக் ஆகி டிவிய பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த டிவில கேசவன் தெரிஞ்சாரு. அவரோட வாய்ஸ் தான் எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்புச்சு. சட்டுன்னு எல்லாரும் அமைதியாகி டிவி ஸ்கிரீனையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. பாவம் இந்த யுவராஜ் என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கான். என் பொண்ணு அவன் கல்யாணம் பண்றதுதான் அவன் லைஃப்லயே அவன் எடுத்த ராங் டிசிஷன். இனி அவன் தான் எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் ஃபுல் டைம் வேலைக்காரன். இனி ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. என்னோட காலுக்குள்ளேயே வச்சு நசுக்க போறேன். இனி இந்த கேசவன் தான் ஒன் அண்ட் ஒன்லி பிசினஸ் கிங். தண்ணி அடிச்சபடி தெனாவட்டா பேசிக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்த சஞ்சனா, கேசவன், யுவராஜ் ஃபேமிலி எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பாலம் கட்டுற ஒரு ப்ராஜெக்ட்ல கேசவன் நிறைய ஃப்ராட் பண்ணியிருக்கிறது தெரிய வந்துச்சு. குவாலிட்டி கம்மியா இருக்கிற பொருட்களை வச்சு பாலம் கட்டி அதுல இருந்து அவன் நிறைய லாபம் சம்பாரிச்சிருந்தான். ஆனா அந்த பாலத்துல போன ஒரு ஸ்கூல் பஸ் கீழே விழுந்து 20க்கும் மேல குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணின யுவராஜ் அதை எல்லார் முன்னாடியும் இப்ப அம்பலப்படுத்தினான். இதையெல்லாம் பார்த்த கேசவன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. இதையெல்லாம் பார்த்த மீடியா அவரை போட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கிறது எதுவும் புரியாம எல்லாரும் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. கேசவன் உடனே கோபத்துல, என்ன நடக்குதுங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு டிவியை எல்லாம் தள்ளி விடுறதுக்காக போனாரு. அப்ப மனமேடையில இருந்து எழுந்த யுவராஜ் தன்னோட கழுத்துல இருந்த மாலைய கழட்டி தூக்கி போட்டுட்டு கேசவன் கிட்ட வந்து, என்ன மிஸ்டர் கேசவன், உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தீங்க. அந்த 2 நாள்ல உங்களை எப்படி கவுக்கலான்னு நான் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். வசமா சிக்கிட்டீங்க. இப்ப உங்களை கம்பி என்ன வைக்க போறேன். என்ன ஜெயிலுக்கு போக ரெடியான்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இந்த யுவராஜுக்கு துரோகம் பண்ணினா என்ன நடக்கும்னு உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு திரும்ப கேசவனை பார்த்து, எனக்கு துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாம மக்களுக்கும் சேர்த்து துரோகம் பண்ண பார்த்தல்ல, அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். என்கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் உன்னோட உண்மையான முகம் என்னங்கிறத எல்லாருக்கும் காட்டுறதுக்கும் தான் இந்த மேரேஜை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ இந்த ஒரு தப்பு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமான ஆதாரமும் போலீஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சிவா பக்கம் திரும்பி, சிவா அவங்கள வர சொல்லுன்னு சொன்னா. அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு போலீஸ் டீம் உள்ள வந்துச்சு. கூடவே குப்தாவை சுட்டவனும் கையில வெலங்கோட வந்தான். இவர் தான் எனக்கு பணம் கொடுத்து குப்தாவை கொலை பண்ண சொன்னாருன்னு அப்ரூவர் ஆகி அவரை காட்டி கொடுத்தான். கேசவன் ஓட போனாரு. உடனே சிவா அவரை பிடிச்சு, என்ன தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? இனி உன்னால யாருக்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது சார், இவரை இழுத்துட்டு போங்கன்னு கேசவனை போலீஸ் பக்கம் தள்ளிவிட்டான். கேசவன் யுவராஜை முறைச்சுக்கிட்டே போலீஸ் கூட போனாரு. கேசவனோட உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்ததான் இந்த கல்யாண நாடகமேன்னு இப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சுது. இதையெல்லாம் பார்த்த அதிர்ச்சியில இருந்த ஜனனி காவ்யா கிட்ட, மச்சி இங்க என்னடி நடக்குது, ஏதோ விஜய் படம் பார்த்த மாதிரி இருக்குடின்னு சொன்னா. காவ்யாவும், ஆமா மச்சி எனக்கும் அப்படிதான் இருக்கு. அண்ணன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அவனை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னா. ஹால்ல வீட்டுல உள்ளவங்க அப்புறம் சஞ்சனா மட்டும் இருந்தாங்க. யுவராஜ் ஐயரை போக சொல்லாததை பார்த்த சஞ்சனா கண்டிப்பா யுவராஜ் தன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. பாட்டி லக்ஷ்மி தேவி யுவராஜ் கிட்ட, யுவராஜ் என்ன நடக்குதுங்க, நீ அந்த கேசவனை வேற வழியில கூட டீல் பண்ணிருக்கலாம் இல்லையா? எதுக்கு இந்த கல்யாண நாடகம் எல்லாம், இதெல்லாம் தேவைதானான்னு கேட்டாங்க. ஆமா பாட்டி, கண்டிப்பா இந்த கல்யாண நாடகம் அவசியம்தான். ஏன்னா கேசவன் கிட்ட இருக்கிற ஷேர்ஸ மேரேஜ் அன்னைக்கு தான் என் பேருக்கு எழுதி தருவேன்னு சொன்னாரு யுவராஜ் சொன்னா. எல்லாம் சரிதான் யுவராஜ், ஆனா உனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆகணும். உனக்கு 29 வயசு முடியறதுக்குள்ள கல்யாணம் ஆகலைன்னா சொத்து முழுக்க அநாத ஆசிரமத்துக்கு போயிடும். அது உனக்கு தெரியும் தானே? இப்ப என்னதான் பண்ண போறன்னு பாட்டி கேட்கவும் யுவராஜ் பாட்டி கிட்ட, பாட்டி நான் எதையும் மறக்கல, எனக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன்னு சொன்னா. யுவராஜ் சொன்னதை கேட்ட அப்பா அசோக் ராஜ், யுவராஜ் சஞ்சனாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டாரு. இல்ல, நான் சஞ்சனாவா கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. என்ன சொல்ற யுவராஜ்,
நீ என்ன லவ் பண்றதானே கேட்க யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே உன்னை லவ் பண்றேன்னு நான் சொன்னனா கேட்டான். நீதானே யுவராஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? நான் அவ கேட்டா. ஆமா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா ஏன் சொன்ன? உன் அப்பா பண்ணின இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் வெளியே கொண்டு வரதுக்கு தான் நான் இப்படி பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு சொன்னா. சஞ்சனா அழுதுகிட்டே, ஆனா யுவராஜ், இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற கேட்க யுவராஜ் கோவமா, இதுல உன் தப்பு என்ன இருக்குன்னா கேக்குற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நீ பண்றது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ ஆல்ரெடி இன்னொருத்தவங்க கூட லிவிங் டுகெதர்ல இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? யுவராஜ் உச்சகட்டமா கோவப்படுறத பார்த்த சஞ்சனா, இதுக்கு மேல தான் இங்க இருந்தா சரி வராதுன்னு அங்கிருந்து கிளம்பிட்டா. நீ சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கலனா நீ வேற யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு கேட்டாரு. அசோக் ராஜ் சொன்னதை கேட்ட யுவராஜ் ஜனனிய பார்த்தபடியே அவகிட்ட போனா. யுவராஜ் தன்னை நோக்கி வரத பார்த்த ஜனனி பயந்து போய் காவ்யா கிட்ட, ஏய் எதுக்கடி உன் அண்ணன் நம்ம கிட்ட வர்றாருன்னு பயந்துகிட்டே கேட்டா. காவ்யாவும், எனக்கு என்னடி தெரியும், நான் இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணலையேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ யுவராஜ் ஜனனி கிட்ட வந்து அவன் கைய நீட்டினான். ஜனனி அதிர்ச்சியாகி பார்க்க எல்லாரும் ஸ்டன் ஆகி நின்னாங்க. யுவராஜ் ஜனனி கைய பிடிச்சு மனமேடைக்கு அழைச்சுக்கிட்டு போனான். நடக்கிறத பார்த்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஜனனியும் ஒன்னும் புரியாம யுவராஜ பார்த்தா. அவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்கிட்ட இருந்து தன்னோட கைய விடுவிக்க ட்ரை பண்ணினா. இத பார்த்த லக்ஷ்மி தேவி, யுவராஜ் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கோவமா கேட்டாங்க. நான் ஜனனிய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லார் காதுலயும் விழுகிற மாதிரி சத்தமா சொன்னான். யுவராஜோட முகத்தை பார்த்து யாராலும் எதுவும் சொல்ல முடியல. காவ்யா மனசுக்குள்ள, என்னது, இந்த டெவில் ஜனனிய கல்யாணம் பண்ணிக்க போதா? ஐயோ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட இந்த பிசாசு கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாத்துவேன்? நான் ஏதாவது பண்ணி உடனே இதை தடுத்தாகணும், இல்லைன்னா அவளோட வாழ்க்கையே போயிடும் நினைச்சுக்கிட்டே யுவராஜ் கிட்ட போக போனா. அதுக்குள்ள பாட்டி லட்சுமி தேவி அவ கைய பிடிச்சு அமைதியா இருன்னு சைகை காட்டினாங்க. வேற வழி இல்லாம காவ்யாவும் அப்படியே நின்னுட்டா. யுவராஜ் ஜனனிய மனமேடைக்கு நடுவுல இருக்கிற யாகத்துக்கிட்ட அழிச்சுக்கிட்டு போய் அவளை உட்கார வச்சுட்டு அங்கிருந்த ஒரு மாலையை எடுத்து அவ கழுத்துல போட்டு விட்டு தானும் ஒரு மாலையை எடுத்து போட்டுக்கிட்டு அவ பக்கத்துல உட்கார்ந்தான். ஐயரை பார்த்து, என்ன திகச்சு போய் உட்காந்துட்டீங்க ஐயரே? மந்திரத்தை சொல்லுங்க, சுதி சுத்தமா இருக்கணும்னு சொன்னா. நடக்கிறதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஜனனி, என்னது, நான் இந்த டெவில கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க என்ன நடக்குது? நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நனவா? நீ யோசிச்சுக்கிட்டே தன்னை இந்த டெவில் கிட்ட இருந்து காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களான்னு அங்க இருக்கிறவங்கள சுத்தி முத்தி பார்த்தா. ஆனா யாரும் அவளுக்கு உதவ முன் வர மாதிரி தெரியல. இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டவ இனி தன்னை தானே தான் காப்பாத்திக்கணும்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஹலோ மிஸ்டர் யுவராஜ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டீங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு கேட்டு கோபமா கத்தலான்னு வாயை திறந்து ஹலோ யூன்னு சொல்ல ஆரம்பிச்சா. சாதாரண திரும்பி பார்த்து அவளை முறைச்சான் யுவராஜ். அவ்வளோதான், அவன் கண்ணை பார்த்த ஜனனிக்கு உடனே அவன் குப்தாவை துப்பாக்கியில சுட்டதுதான் ஞாபகம் வந்துச்சு. உடனே அவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணின பல்பு மாதிரி ஆஃப் ஆயிட்டா. ஏன்னு தெரியல, அதுக்கு மேல அவளால பேச முடியல. காவியா, தர்ஷினி, அசோக் ராஜ், ஏன் பாட்டி எல்லாருக்குமே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஐயர் மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு தாலியை எடுத்து யுவராஜ் கையில கொடுத்து ஜனனி கழுத்துல கட்ட சொன்னாரு. யுவராஜும் தாலியை வாங்கி ஜனனி கழுத்துல கட்டுனா. ஜனனி அவனையே பாத்துக்கிட்டு இருந்தா. அவளால அவனை தடுக்க முடியல. இனி இவங்க 2 பேர் வாழ்க்கையும் அவங்க எப்படி நடந்துக்க போறாங்கங்கறத பொறுத்துதான் அமைய போகுது. ஐயர் அவங்க 2 பேரையும் அக்னிய சுத்தி வர சொன்னாரு. யுவராஜ் எழுந்து ஜனனிய பார்த்தான். ஆனா ஜனனி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா. அவ எழுந்திருக்காதத பார்த்த யுவராஜ் ஜனனி கூப்பிட்டான். ஆனா இப்ப அவனோட குரல்ல கனிவுதான் இருந்துச்சு. ஐயர், கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் முடிஞ்சிடுத்து. நீங்க 2 பேரும் இன்னையில இருந்து புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டேள். இப்ப பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. யுவராஜ் ஜனனி கையை பிடிச்சு ஜோடியா நடந்து போய் பாட்டி கிட்ட மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான். மத்தவங்க யாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கல. இத பார்த்தா அசோக் ராஜுக்கும் காதம்பரிக்கும் என்னவோ போல இருந்துச்சு. அசோக் ராஜ் ஏதோ சொல்ல வந்தாரு. யுவராஜ் உடனே, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஜனனிக்கு 21 வயசானதும் எங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும். மத்தது அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போயிட்டான். அங்கிருந்து யுவராஜ் போனதுக்கு அப்புறம் காதம்பரி ஜனனி கிட்ட வந்து, அன்பா, உங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. நீ முழு மனசோட அவனை ஏத்துக்கணும்.
சொன்ன அடுத்த நிமிஷம் இத கேட்டு சுயநினைவுக்கு வந்த ஜனனி, எனக்கு என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் இந்த டெவில் கூட. இனி நான் எப்படி இவன் கூட வாழ போறேன்? இதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா? பல எண்ணம் அவ மனசுக்குள்ள ஓடுச்சு. கழுத்துல இருந்த மஞ்சத்தாளிய ஒரு முறை தொட்டு பாத்துக்கிட்டா. அதுக்கு மேல அவளால அந்த அழுத்தத்தை தாங்கிக்கவே முடியல. அடக்கி வச்சிருந்த அழுகைய மொத்தமா கொட்டி தீத்தா ஜனனி. என்ன ஆன்ட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவர் பாட்டுக்கு என் கைய பிடிச்சு பரபரன்னு இழுத்துட்டு போய் தாலிய கட்டிட்டாரு. நீங்க யாரும் அவரை தடுக்கவே இல்லல்ல. உங்க எல்லாராலையும் இப்ப என்னோட வாழ்க்கை பாழாயிடுச்சு. கேட்க யாரும் இல்லைன்னு தானே நீங்களும் இப்படி அமைதியா இருந்துட்டீங்க. என்ன காவ்யா இதெல்லாம்? அவ கோபமா கேட்க காவ்யாக்கும் அழுக வந்துருச்சு. சாரி மச்சி, என்ன மன்னிச்சிடு. என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா உண்மையிலேயே உனக்கு நடந்தது அநியாயம்தான். பாட்டி, நீங்களாவது தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதா கேட்க லக்ஷ்மி தேவி, காவ்யா நீ அமைதியாயிரு. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நம்மனால எதையும் மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க. காதம்பரி ஜனனியோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஜனனி உன்னோட கோவம் நியாயமானதுதான், இல்லைன்னு நாங்க சொல்ல வரல. ஆனா யுவராஜ் ரொம்ப நல்லவன். அவனோட கோவமான முகத்தை மட்டும்தான் நீ பாத்திருக்க. ஆனா அவனுக்குள்ளயும் ஒரு நல்ல மனசு இருக்கு. உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவம்மா. என்ன நீ நம்புன்னு சொன்னாங்க. ஜனனி, நீ வருத்தப்படாதம்மா. நீ எப்பவும் இந்த வீட்டு பொண்ணுதான். நாங்க அப்படிதான் உன்னை பாத்துக்கிட்டோம். நீ உரிமையோட இந்த வீட்டுல இருக்கலாம். அவன் உன்னை நல்லா பாத்துப்பான். அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அசோக் ராஜ் ஆறுதல் சொன்னாரு. ஜனனி எதுவும் பேசாம அமைதியா எல்லார் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப காவ்யா ஜனனி கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்துனா.